தங்கச்சி வா தங்கச்சி போலாம். அண்ணா அவர் சொன்ன ரூம் இதுதான். மேடம், நீங்க தான் பேஷண்ட் அடையாளம் காட்ட வந்த அபியா? ஆமா சார். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன இன்ஸ்பெக்டர். சார் யாரு? இவரு என்னோட அண்ணன் சார். ஓ ஆமா சார். ஆமா, நீங்க போன்ல சொன்னீங்கல்ல பேஷண்ட பார்க்கலாமா? வாங்க. இந்த பேண்டேடை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். கடவுளே, சஞ்சீவா இருக்கணும். மேடம், பார்த்து சொல்லுங்க மேடம். கடவுளே கடவுளே கடவுளே, சொல்லுங்க மேடம். இவருங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவா மேடம். மேடம், தங்கச்சி தங்கச்சி இருமா. தங்கச்சி தங்கச்சி அழாதம்மா, அழாதம்மா, சொல்றத கேளு. அண்ணன், இங்க இருக்கிறது சஞ்சீவா இருக்கணும். நானும் சஞ்சீவா ஒன்னா சேர்ந்துடணும். எங்க குழந்தை கூட நானும் சஞ்சீவும் 100 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருவோன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். கடைசியில என் வேண்டுதல் எல்லாம் வீணா போச்சு. என்ன எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அழாதம்மா, அழாதம்மா, சொன்னா கேளு. அண்ணன், சஞ்சீவ் எங்கதானே இருக்கா? அம்மா, அந்த ரவுடி எனக்கு அனுப்புற லொகேஷன் இதுதான். ஆனா அவ எங்கம்மா காணோம்? நீ எங்கயாவது கொஞ்சம் தேடி பார்த்துட்டு வரியா? ஏய், இங்க நான் எங்கடி போய் தேடுவேன்? இது என்ன சின்ன ஊரா? எவ்வளவு பெரிய ஊரு. இங்க தானே வரேன்னு சொன்னா வருவான், பேசாம இரு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? வெயிட் பண்ணுவோண்டி, நமக்கு காரியம் ஆகணும்னா காத்திருந்துதான் ஆகணும். வெயிட் பண்ணு. அவன் தான் வரான்னு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். என்னாச்சு மேடம்? நீங்க கிட்னாப் பண்ண சொன்ன ஆளு காருக்குள்ளதான் இருக்கான். கார்ல இருக்கானா?
ஷார்ப்பா கடத்திட்டு வந்துட்டேன் மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து காருக்குள்ள தான் இருக்கா மேடம். வாமா. எங்கடி காணோம்? என்ன உள்ள யாரையுமே காணோம்? என்னது காணுமா? கொஞ்சம் தள்ளுங்க மேடம். டேய், அங்க என்னடா தேடுற? அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. எங்கடா பேஷண்ட்? மேடம் கார்ல தான் மேடம் கடத்திட்டு வந்தேன். ஆனா எப்படி காணாம போறான்னு தெரியல மேடம். டேய், இப்படி சொதப்பிட்டியேடா. இப்படி போயிருப்பா. இப்ப என்ன ஸ்ரீஜா பண்றது? ஏய், நான் சொன்ன பேஷண்ட் நீ கடத்தினது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா? மரியாதையா சொல்லிடு. என் மாதாஜி மேல ப்ராமிஸ் மேடம். நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பின பேஷண்ட் கிட்னாப் பண்ணது உண்மை மேடம். அப்போ மயக்கத்துல இருந்த அந்த பேஷண்ட் எப்படி காணாம போயிருப்பா? அதுதான் மேடம் எனக்கும் தெரியல. எப்படி நடந்திருக்கும்? இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? நீ வர வழியில கார் எங்கேயாவது நிப்பாட்டினியா? சொல்லு. ஆமா மேடம், ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு டயர்டா இருக்குன்னு டீ குடிக்க போனேன் மேடம். ஷோ, ச்சே. மேடம் ஆனா காரை பக்காவா லாக் பண்ணிட்டு தான் மேடம் போனேன். ஆமா, காரை லாக் பண்ணிட்டு போனா யாராலையும் திறக்க முடியாது பாரு. ஈஸியா ஓபன் பண்ணிடலாம். ஷோ, அப்போ நீ காரை நிறுத்திட்டு டீ குடிக்க போனப்பதான் அந்த பேஷண்ட் தப்பிச்சு போயிருக்கணும். இல்ல அவனை தப்பிக்க யாராவது உதவி பண்ணிருக்கணும். யாரா இருக்கும்? தங்கச்சி சொன்னா கேளுமா, அழாதம்மா, நில்லுமா, சொன்னா கேளுமா. தங்கச்சி எங்க போற? என்ன துரோகம் பண்ண? ஏன் சாமி என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என் சஞ்சீவ என்ன மனசு மாதிரி ஏத்துக்கணும்னு நினைக்கும் போது என் சஞ்சீவ பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு அனுப்புன. ஜெயில இருந்து காப்பாத்திடலாம் நினைக்கும் போது மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு என் சஞ்சீவ என்கிட்ட இருந்து பிரிச்ச. நான் சஞ்சீவ் இல்லாம வாழவும் முடியாம சாகவும் முடியாம என் வயித்துல அவரு குழந்தைய வச்சுக்கிட்டு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது வெயில தாகத்துல இருக்கிறவனுக்கு காணல் நீர் தெரியற மாதிரி என் சஞ்சீவ் உயிரோட இருக்கிறதா இன்ஸ்பெக்டர் மூலமா போன் பண்ணி சொன்ன. நானும் அதை நம்பி என் லைஃப் மாறிடும், நான் திரும்ப என் சஞ்சீவ் கூட சேர்ந்து வாழ போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். இங்க வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது வேற யாரோ ஒருத்தர். போதும் சாமி, என்ன விட்டு. இனி என்னால விளையாட்ட தாங்க முடியாது.
இனி என் லைஃப்ல எனக்கு என் குழந்தைய தவிர வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல. தங்கச்சி, அக்காவுக்கு இன்னைக்கு வெளியில நடந்த மேட்ரு எதுவும் தெரிய வேணாம், சரியாமா? தங்கச்சி போலாமா? வா அபி. என்ன அபி, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. உங்களை கூட கேட்டதா சொல்ல சொன்னாங்க. அம்மா உன்னை பார்த்த உடனே சந்தோஷமா இருப்பாங்களே? ஆமாக்கா, ஆமா, கரெக்டா சொல்ற. சம்மந்தி வீட்ல தங்கச்சிய பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். காளி, ஆ? நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா? இல்லக்கா. அப்புறம் ஏன் நீ அபிக்கு வாயா இருக்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லு அபி, அம்மா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? சொல்லு அபி, சொல்லு அபி. அபி, என்னம்மா? அபி, என்னம்மா? நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது என்னால முடியல அத்தை. அபி, என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? டெல்லி போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு அத்தை. உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே 8 months பிஃபோர் மலையில இருந்து கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஆன அண்ட் அன்ஐடென்டிஃபை பர்சன் ஒருத்தர் டெல்லி ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவரு உங்க ஹஸ்பண்ட் தானான்னு நீங்க டெல்லிக்கு வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ண முடியுமா? கண்டிப்பா வரேன் சார், உடனே வரேன். மேடம், நீங்க தான் பேஷண்ட் அடையாளம் காட்ட வந்த அபியா? ஆமா சார். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் இன்ஸ்பெக்டர். சார் யாரு? இவரு என்னோட அண்ணன் சார். ஓ ஆமா சார். ஆமா, நீங்க போன்ல சொன்னீங்கல்ல பேஷண்ட பார்க்கலாமா? வாங்க. மேடம், பார்த்து சொல்லுங்க மேடம். கடவுளே கடவுளே கடவுளே, சொல்லுங்க மேடம். போலீஸ் அடையாளம் காட்ட சொல்லி எங்களை கூப்பிட்ட ஆளு சஞ்சீவா இல்லாட்டி என்ன பண்றதுன்னு நானும் அண்ணனும் உங்ககிட்ட என் அம்மா வீட்டுக்கு போறதா போய் சொல்லிட்டு டெல்லி ஜிஹெச்சுக்கு போயிட்டு வரோம் அத்தை. நாங்க பயந்த மாதிரியே டெல்லி ஜிஹெச்ல இருந்தது சஞ்சீவ் இல்ல அத்தை, வேற யாரும். சஞ்சீவ் உயிரோட திரும்பி என்கிட்ட வந்துட மாட்டாரா? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்னு ஆசையா இருந்த அத்தை. என் ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு அத்தை. அத்தை
நீ அழாத அபி. உனக்கு சஞ்சீவ் இல்லாட்டி என்ன, நான் இருக்கேம்மா. இங்க பாரு. சரி வா சாப்பிடலாம் வா. எனக்கு வேணாம் அத்தை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ உனக்காக சாப்பிடாட்டியோ உன் வயித்துல வளர்ற என் பேத்திக்காகவாவது சாப்பிடணும். வா வாமா. ஸ்ரீஜா, யாரும் இல்ல, சைலண்டா மாடிக்கு போயிடலாம். சேன் எங்க போயிட்டு வரீங்க நீங்க 2 பேரும்? நாங்க ஃப்ரெண்ட பாத்துட்டு வரோம். உங்களை பார்த்தா ஃப்ரெண்ட பார்க்க போன மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? நாங்களே காருக்குள்ள இருந்தது எப்படி காணாம போச்சுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கோம். என்னது? என்ன காணாம போச்சு? அது வந்து அது ஏன் கருமணி அதுதான் சொன்னேன். ஏய் சிந்தாமணி, எந்த கருகமணி எங்க போச்சு? டேய் நீ ரொம்ப கேள்வி கேக்குற, போடா. மாமா ஒரே பதட்டமாவே இருக்காளே. என்ன வார்த்தை ஒன்னும் சரியில்லையே. இதுங்க ரெண்டும் ஏதோ என்கிட்ட மறைக்குதுங்களே. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். காளி கண்டுபிடுறா, விட்டுறாத. காருக்குள்ள இருந்த அந்த பேஷண்ட் எங்க போயிருப்பான்னு தெரியலையே. காருக்குள்ள இருந்தது சஞ்சீவ் தானான்னு நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் அங்க போயிட்டு எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது. எது எப்படியோ அந்த அபி அவனை பார்க்கல. இப்போதைக்கு நமக்கு அது போதும். மத்த விஷயங்களை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்.